அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகளை பற்றி என்ன சொல்லுது, ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து தேவைகள் என்னென்ன, எப்படி எப்படி நடந்து கொண்டால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு ராஜமன்னார் கமிட்டி, திமுக அரசு முன்னால கலைஞருக்கு போட்ட ராஜமன்னார் கமிட்டி அறிக்கைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு போட்ட சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதற்கு பிறகு ஒன்றிய அரசு போட்ட பூஞ்சி கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஆனா ஒன்றிய அரசு தங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் மாநிலங்களிடம் அளிப்பதற்கான தயாராக இல்லாத காரணத்தினால, அதிகாரம் குவிந்த நிலையில் ஒன்றிய அரசின் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவங்க எந்த கமிட்டியினுடைய பரிந்துரையையும் செயல்படுத்துவதற்கு அவர்கள் முன்வரவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இப்ப மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் மாநிலங்களுக்கு வருது. மாநிலங்களுடைய அந்த தேவையை முன்னெடுத்து செல்லும் முன்னணி படையாக எப்போதுமே தமிழ்நாடு இருக்குது. அதுல குறிப்பாக திமுகவும் மு.க. ஸ்டாலினும் இந்த பீரியட்ல இருக்கிறாங்க. அந்த பணியை இன்று சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.